மதுரை வைகை ஆற்றின் பரிதாப நிலைமை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சிவன் பிட்டுக்கு மண் சுமந்து கரையை பலப்படுத்திய ஆறுதான் வைகை ஆறு. வருடத்தின் 365 நாட்களும் தண்ணீர் பாயும் வைகை ஆறு செழிப்பாக பாசன வசதியை வைகை ஆற்றின் மூலமாக பல விவசாய நிலங்கள் பெற்றன. ஆனால் இன்றோ வைகை ஆற்றின் நிலைமை பரிதாபமாக உள்ளது. வைகை ஆற்றில் எப்பொழுதும் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போயே உள்ளது. சித்திரை திருவிழாவின் போது மதுரை வைகை ஆற்றில் தண்ணீர் திறந்து விடுவார்கள். தற்பொழுது அந்த தண்ணீர் கூட இப்பொழுது திறக்கப்படவில்லை. செயற்கையாக ஒரு தரைப்பாலம் போன்று கட்டி, வாய்க்கால் கட்டி, அதில் மாநகராட்சி லாரிகள் மூலமாக குடிநீரை நிரப்பி அதில் கள்ளழகர் இறங்குகிறார். மேலும் வைகை ஆற்றில் வெங்காய தாமரை செடிகள் வளர்ந்துள்ளன. கழிவு நீர் கலக்கின்றன. கருவேலம் மரங்கள் புதர் மண்டி அடர்ந்து வளர்ந்து காணப்படுகின்றன. இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் வைகை ஆற்றில் அமர்ந்து மது அருந்துகிறார்கள். மது பாட்டில்களை அங்கே போட்டு விடுகிறார்கள். மேலும் சில பெண்களை கூட்டி வந்து பாலியல் தொழிலும் அங்கே செய்கிறார்கள். மேலும் கொலை, கொள்ளை என்ற பல சம்பவங்களும் வைகை ஆற்றில் நடைபெறுகிறது. வைகை ஆறு ஒரு புனிதமான ஆறு. இன்றைக்கு வைகை ஆறு மிகவும் பரிதாபமாக உள்ளது. வைகை ஆற்றின் மணல் கடத்தப்படுவதால் குண்டும் குழியுமாக உள்ளது. அது நீர்வளத்துக்கு எதிராக அமைந்துள்ளது. தமிழக அரசோ இதை கண்டுகொள்ளவில்லை. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தான் இதனை கண்டுகொண்டு வைகை ஆற்றை தூர்வார ஆரம்பித்துள்ளனர். பொதுமக்கள் வைகை ஆற்றை சுத்தமாக வைக்க உதவ வேண்டும். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த முன்வர வேண்டும்.